The time is always right to do what is right. Hello, bustling Coimbatore. You are listening to PSG Community Radio 107.8 MHz, Coimbatore's first community radio, voice of the folks. You have joined the conversation with me, RJ Misha. டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெறும் பாடத்தை மட்டும் நடத்துறது இல்லை. நம்மள மாதிரியான நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்ல அவங்க ஒரு நேரடி பாதையை அவங்களோட லைஃப் ஃபுல்லாவே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட டீச்சர்ஸ்க்கு பிஎஸ்ஜி ரேடியோ ஹப் சார்பாக ஹாப்பி டீச்சர்ஸ் டே சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட டீச்சர்ஸ் டே இன்டர்வியூக்கு நம்மளோட இணைந்திருப்பவர் டாக்டர் ஏ நடராஜன் அவர்கள். நம்மளோட பிஎஸ்ஜி டெக் காலேஜ்ல மோர் தென் 2 decades ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஸ்பைரிங்கான ஃபேக்கல்ட்டியாகவும் ஒரு மென்டராகவும் இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு உங்களோட பிஸி ஷெட்யூல்ல எங்களோட இந்த இன்டர்வியூக்கு ஓகே சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அண்ட் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. தேங்க்யூ. எஸ் சார். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே இன்னைய காலகட்டத்துக்கு பார்த்தோம்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது, நிறைய கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் நீங்கள் டீச்சிங் ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான ரீசன் நாங்கள் தெரிஞ்சுக்கலாமாங்க சார்? பேசிக்கலி நம்ம படிப்புங்கிறது அப்படியே ஒரு ஸ்டேஜ்லேருந்து ஆரம்பிக்குது. ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் ஒரு ப்ரைமரி ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ மெனி இன்ஃப்ளூயன்சிங் பர்சன்ஸ் இருப்பாங்க. அப்படியே ஹையர் செகண்டரி, காலேஜு, போஸ்ட் கிராஜுவேஷன் அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஒரு டீச்சர், இஸ் அன் எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருந்தார். ஸோ டெய்லி அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் வளர்ந்துட்டு இருந்திருக்கேன். என் அப்பா, என்னோடய பெரியப்பா, இன்னொரு பெரியப்பா, எங்கள் அண்ணா ஒருத்தர், எல்லாருமே எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி டீச்சர்ஸ். ஸோ அந்த ஃபேமிலியில் அப்படியே வளர்ந்ததுனால இந்த டீச்சிங்கிறது ஒரு மேபி ஒரு இன்ஹரண்ட் குவாலிட்டியாகவே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு வெளிப்பாடு தான் நம்ம யூஜி முடித்த உடனே நம்ம அடுத்தது ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணல ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு எய்ம் பண்ணி சில எக்ஸாம்ஸ் அதெல்லாம் கிளியர் பண்ணி போகிறோம். அந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு பிஜி கிடச்சி படித்து வெளியே பிஎஸ்ஜி டெக்லேயும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி எனக்கு அங்கேயும் ஜாப் கிடச்சிது. ஒரு 2 ஜாப் கிடைக்குது. ஒன்று ஒரு அரசு பணி, இன்னொன்றில் பிஎஸ்ஜி டெக்கில் இருக்கிற பணி. அப்படிங்கும்போது எங்கள் ஃபேமிலினோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் டைரக்டிங் மீ டு கோ டு டீச்சிங். ஓகேங்களா? ஸோ அது ஒரு நேச்சுரல் வே ஆஃப் கோயிங். ஒரு ரிவர் அப்படி போயில அதனோட வழியில் போகிற மாதிரி நான் அந்த டீச்சிங்கிறது எங்களோட அந்த ஃபேமிலி வழியில் வந்ததுனால ஐ கெட் இன் டு டீச்சிங்கில் 2002 பிஎஸ்சி டெக்கில் ஜாயின். ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் டீச்சிங். அவங்க ஒரு சர்வீஸ் பண்ணணும், எல்லாத்துக்கும் சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுல ஒரு ரொம்ப குறிக்கோளாக இருந்திருக்காங்க. அண்ட் வி ஆர் கிரேட்ஃபுல் டு யூ சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் அண்ட் காலேஜ் படிக்கும்போது ஃபேக்கல்ட்டிஸ், டீச்சர்ஸ் ஆல்சோ உங்களுக்கு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, இன்ஸ்பைரிங்காக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்தாங்க சார் நீங்கள் டீச்சிங் ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணுறதுக்கு? டீச்சிங் ப்ரொஃபஷன் வந்ததுக்கப்புறமும் நான் என்னோடய டீச்சர்ஸ் நினைச்சு பார்ப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒரு பர்டிகுலர் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீச்சர்னுடைய ஒரு ஸ்டார்ட் ஆஃப் தி கிளாஸு அவங்க எப்படி அதை கொண்டு போவாங்க, ஒரு முடிக்கும்போது எப்படி முடிப்பாங்க, அந்த ஒரு சின்ன திங்க் பண்ணி பார்த்தோம்னா ரைட் ஃப்ரம் மை ஸ்கூலிங்லேருந்து எடுத்துக்கிட்டோம்னா நிறைய டீச்சர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் அப்பா நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். அவர் ஒரு கால்குலேட்டிவ் எல்லாத்தையுமே எப்படி பண்ணணுங்கிறதுல ஒரு கைடன்ஸ் கொடுப்பாரு. அந்த இடத்துல அவரோட குவாலிட்டிஸ் எடுத்துக்குவோம். அப்புறம் எங்களோட ஸ்கூல் லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. எஸ்பெஷலி சொல்லப்போனால் 10th ஸ்டாண்டர்டில் தேவி டீச்சர் இருக்காங்க. அவங்க தான் என்னோட ரோல் மாடல். அந்த டீச்சர் எனக்கு எல்லா விதத்துலேயும் நிறைய, நான் மேத்ஸ்லலாம் நிறையா ஈஸியாக சால்வ் பண்ணுவேன். அதான் டீச்சர் சொல்லித்தர அந்த ஒரு மெத்தடு, அவங்களோட ஒரு அட்ராக்ஷன், அவங்க நல்லா சொல்லி தருவாங்க. அதனோட இம்பேக்ட். அப்புறம் ராமசாமின்னு ஒரு சார் இருந்தாங்க, அவங்க எல்லாம் சேர்த்து பண்ணாங்க. அதேமாதிரி ஹையர் செகண்டரியில் நடேசன், அப்புறம் முருகேசன் சார், இவங்கெல்லாம் லாட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அவங்ககிட்ட. ஸோ அப்போ அந்த ஒரு இதில் அப்படியே காலேஜுக்கு வரோம். சிஐடியில் படித்தேன். நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க அங்கே. ஆறுமுகம் சார் இருக்கார், சந்திரசேகரன் சார் இருக்கார். நிறைய பேர் அவங்களோட வே ஆஃப் உமா மகேஸ்வரி மேடம், ஸோ அவங்களே கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜிசிடிலேயும் நிறைய டீச்சர்ஸ் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ், வசந்த நாயகி மேடம் இருக்காங்க, லக்ஷ்மி பிரபா மேடம் இருக்காங்க, பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பேஸ் செட்டை வச்சுட்டு நம்ம டீச்சிங் என்டர் ஆகும்போது நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஏதாவது ஒருத்தர் ஸ்ட்ரகிள் ஆகிறோம்னா அவங்கள நினச்சி பார்த்தோம்னா அவங்களோட வழி என்னவோ அதை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணோம்னா இங்கே வந்ததுக்கப்புறம் கிரேட் டீச்சர்ஸ் கூட நம்ம மேலே பார்த்தோம். ரைட் ஃப்ரம் பிகினிங் பார்த்தீங்கன்னா முருகேஷ்குமார் சார், ஏஆர்ஆர் சார், ஜோசப் மேத்யூ சார், கல்யாணசாமி சார், நவநீதன் சார், நிறைய டீச்சர்ஸ். நான் அவங்களோட கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணுவேன். வாலண்டரியில் போய் அட்டன் பண்ணி சார்கிட்ட எப்படி அவங்க எப்படி சொல்லி தராங்க என்ன எல்லாம் தெரிஞ்சுக்குவோம். ஸோ
இந்த மாதிரி ஒரு கலெக்டிவ் எஃபர்ட்டை வந்து நம்ம ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச வழியில் நம்ம செய்யும்போது டீச்சிங் இஸ் குட். ஸோ டீச்சிங் ஃபீல்டில் நம்ம சர்வை பண்ணுறதுக்கு நம்மளோட டீச்சர்ஸோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் டேயில் நீங்கள் ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்கீங்க என்னோட டீச்சர்ஸ் எல்லாம் நினச்சி பார்க்கறதுக்கு. அவங்களுக்கு நான் வந்து ஒரு ஹாப்பி டீச்சர்ஸ் டே விஷ் சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் தி தேங்க்யூ சார். ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருமே வந்து ரெண்டு சைடில் இருந்து பார்க்க மாட்டாங்க சார். லைக் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு உங்ககிட்ட பேசினனால தான் லைக் டீச்சரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, டீச்சரோட லைக் அவங்க டீச்சிங் ஸ்கில்ஸை தாண்டி அவங்க பின்னாடி என்ன நினைக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸோட நல்லதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு முடிஞ்சது சார். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட பிஹெச்டி கைடு மேடம் புவனேஸ்வரி மேடம் இந்த நேரத்தில் நினச்சி பார்க்குறேன். அவங்க என்னோட த்ரூ அவுட் மை ரிசர்ச் கரியர் வந்து நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட கைடன்ஸை எஃபெக்டிவாக நான் ஃபாலோ பண்ணதுனால தான் என்னால் பிஹெச்டி முடிக்க முடியுது. ஸோ அவங்களுக்கும் நான் இந்த நேரத்தில் ஃபீட்பேக் சொல்லுவேன். Yes, sir. So thank you. You are listening to PSG Community Radio 107.8 MHz, Coimbator's first community radio, Voice of the Folks. This is RJ Mishra signing off.